கேகே இன்ஃபோடெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று நடந்த 39வது மேட்ச் ஐபிஎல்லில் சிஎஸ்கே வெஸ் எல்எஸ்ஜிக்கு நடந்தது. சென்னை சேப்பாக்கில் தான் இந்த மேட்ச் நடந்தது. டாஸ் வின் பண்ணாங்க எல்எஸ்ஜி. நல்ல ஒரு டிசிஷன் தான் சொல்லணும். சூஸ் டு போல் செலக்ட் பண்ணாங்க எல்எஸ்ஜி கேப்டன் கேஎல் ராகுல். ஒரு சிஎஸ்கே பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரஹானா ஓப்பனிங் இறக்குனாங்க, ப்ரமோட் பண்ணாங்க. ஓப்பனிங் சரியாக ஆடல, அவுட் ஆகிட்டு ஒரு ரனுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டார். திருப்பி பெவிலியன் போயிட்டார். கிரேக்வாட் நல்ல ஒரு நாக் தான் சொல்லணும். கேப்டன் நாக் நேற்று 108 எடுத்தார். 60 பால்லேயே ஒரு நல்ல ஸ்கோர் தான் சொல்லணும். கடைசி வரைக்கும் இருந்து அவுட் ஆகாத ஒரு நல்ல 4-6 நல்ல ஒரு பேட்டிங் இருந்தது நேற்று. அவர் ஃபுல் கேம் பேக் டு ஃபார்ம் பார்த்தோம். ஒரு நல்ல ஒரு கேப்டன் நாக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டேனியல் மிட்சல் எதுக்கு தான் அவர் சேர்த்தாங்கன்னே சரியில்லை. அவர் 10 பால் 11 ரன் தான் எடுத்தார். வேஸ்ட் பண்ணிட்டார். மிடில் ஆர்டர் சரியாக ஆடல. எல்லா மேட்ச்லையுமே அவர் சரியாக ஆடல. சிஎஸ்கேக்கு அவருக்கு ஃபார்மில் இல்லைன்றது தெரியுது நல்லா. ஜடேஜாவும் நேற்று நல்லா ஆடல சரியா. 16 ரன் அவுட் ஆஃப் 19 பால் தான் ஆனார். சிவம் டூபே நல்லா ஒரு இட்டு கொடுத்தாரு. நல்ல ஒரு 6 டூபேன்னு சொல்கிற மாதிரி நேற்று அவர் பாட்டுக்கு 27 பால்லே 67 ரன் அடித்தார். ஒரு நல்ல ஒரு ஹிட்டும் கொடுத்தாரு. ஒரு நல்ல க்ரௌடுக்கு ஒரு 2 பேர் ஆடும்போது, கெய்ட்வாலும் டூபேவும் ஆடும்போது ஒரு நல்ல ஒரு சீரப்பாக இருந்தது க்ரௌடுக்கு. நல்ல 6-4 நல்ல ஒரு பவுண்ட்ரி மழை தான் சொல்லணும். ஒரு நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்தாங்க 2 பேருமே. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரன் ரேட்டை நல்லா பிக்கப் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரன் ரேட்டுக்கு அபோவ் 10 எடுத்துகிட்டு விட்டாங்க. ஒரு நல்ல ரன் ரேட் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எப்போ தோனி வருவாருன்னு எதிர்பார்த்து லாஸ்ட் ஓவரில் என்ட்ரி வந்தார். அவருக்கு ஒரு பால் சான்ஸ் கிடச்சிது. ஒரு பால் சான்ஸ் கிடச்சாலும் க்ரௌடுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஊட்டும் வரையாக ஒரு பவுண்ட்ரி ஹிட் பண்ணார். ஒரு பால் 4 ரன் அடித்தார் அவர் பாட்டுக்கு. சிஎஸ்கே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 210 ஃபார் 4 விக்கெட். இது ஒரு நல்ல ஸ்கோர் தான் சொல்லுவேன். ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்கோரு, ஒரு டஃப்பான சேஸ்டிங் ஸ்கோர் தான் சொல்லணும். ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் நாக் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க சிஎஸ்கே ஆடியன்ஸ் எல்லாமே. எல்எஸ்டி பவுலிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு விக்கெட்டு, ஒரு 3 பேர் ஒரு விக்கெட் எடுத்தாங்க, அவ்வளோதான். தாகூர் ஒரு விக்கெட் எடுத்தார். மோசின் கான் ஒரு விக்கெட் எடுத்தார். என்ட்ரி ஒரு விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் எல்எஸ்டி பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு டஃப்பான டாஸ்க்கு, ரொம்ப கஷ்டம் என்ற ஒரு இக்கட்டான நிலையில் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்ல ஒரு ஓப்பனிங் பிளேயர் ஒரு நல்லா ஆனார். கேஎல் ராகுலும் அவரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டார். மார்க்கஸும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பவர் பிளே, ஒரு நல்ல ஒரு நிதானமாக தான் ஆடினாங்க. 10 ஓவர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்ட தான் மேட்ச் இருந்தது. எல்எஸ்டி மேட்ச் வின் பண்ணுவான்ற ஒரு 40% தான் இருந்தது. இருந்தாலும் கேஎல் ராகுல் அவுட் ஆகிட்டு போயிட்டார். மீடியாவில் ஒரு 2-3 பேர் சரியா இல்லை. இருந்தாலும் மார்க்கஸ் கடைசி வரைக்கும் இருந்து ஒரு 124 63 பால்லேயே ஒரு நல்ல குயிக்காக எடுத்துன்னு ஆஃப்டர் 10 ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. புராணா ஓவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 6-4 கன்வெர்ட் பண்ணாங்க எல்லா பாலுமே. ஒரு ஓவருக்கு ஒரு 20 ரன் மேலே 18 ரன் எடுத்துகிட்டு ரன் ரேட்டை ரொம்ப கடைசி ஓவரில் ஈஸியாக ரன் ரேட்டை கம்மி பண்ணாங்க. மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா 124 ஃபார் 63. புரான் பார்த்தீங்கன்னா 15 பாலில் 34 ரன் எடுத்தார். ஒரு நல்ல ஒரு பவுலரெல்லாம் கதற விட்டார். ஒரு நல்ல ஒரு எல்எஸ்டிக்கு இது ஒரு நல்ல நாக்காக இருந்தது. ஒரு ஈஸியான ஸ்கோரை எட்டுற மாதிரி ஒரு ரன் ரேட்டை எடுத்துகிட்டு விட்டார். அதுக்கப்புறம் புரானும் அவுட் ஆகிட்டார். சரி, சென்னை பக்கம் மேட்ச் லைட்டாக திரும்பிச்சு. அதுக்கப்புறம் தீபக் கூடான் வந்தார். 6 பாலில் 17 ரன் அடித்து மேட்ச்சை ஒன்றுமே இல்லாத ஆக்கிட்டார். எல்எஸ்டி பக்கம் மேட்ச் ஃபுல்லாகவே திரும்பிடுச்சு. லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா முஸ்தபிர் ரஹ்மான் போட்டார். 19 ரன்னுன்றது கொஞ்சம் ஃபைட் பண்ணி போட்டிருந்தா, ஒரு ஃபஸ்ட்டு பாலில் விக்கெட் எடுத்திருந்தா, இல்லை பாலை கண்டெயின் பண்ணியிருந்தா, யாருக்கார் பாலாக கன்வெர்ட் பண்ணியிருந்தா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். வின் பண்ண சான்ஸ் இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு பாலே அவர் 6 கொடுத்துட்டு மேட்ச்சை நம்ம கைவிட்டு போச்சுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. நேற்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பவுலிங் சுத்தமாக சொதப்பல் தான். யாருமே சரியாக போடலங்க. 10 ரன் 2 விக்கெட் எடுத்தார். ஒரு 35 ரன் கொடுத்து கண்டெயின் பண்ணார். தீபக் குரா நல்லாவே போடல. திஷூரா நல்லா போடல. முஸ்தபிர் ரஹ்மான் நல்லா போடல. யாருமே பவுலிங் பர்ஃபார்மன்ஸே பண்ணலாங்க. ஃபீல்டிங்கும் பார்த்தீங்கன்னா நேற்று பவுண்ட்ரியில் ஒரு 4-5 பவுண்ட்ரி தடுத்துருக்கலாம். 2-3 கேட்சை தவற விட்டாங்க. சிஎஸ்கேக்கு நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்த மேட்ச் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணால் ஈஸியாக வின் பண்ணலாம். பவுலிங் சைடு ஸ்பெசிஃபிக்காக பவுலிங் சைடு வீக்காக ஆகிடுச்சு. இப்போ சிஎஸ்கே யாருமே நம்பி கொடுக்க முடியல. ஒரு ஓவருக்கு 20 ரன்னா கூட 20 ரன்னு கண்டெயின் பண்ணுற அளவுக்கு 10 ரன்னாக தான் நம்பியிருக்காங்க. வேறு எந்த பவுலரும் சிஎஸ்கேக்கு நம்பிக்கையாக யாருமே இல்லை.
கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல 2-3 பவுலர் எடுத்துகிட்டு வரணும். ஃபீல்டிங்காக கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் சிஎஸ்கே வரும் மேட்ச்லாம் வின் பண்ணலான்னு நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி வந்து மேட்ச்சை ஈஸியாக வின் பண்ணாங்க.